जय जय शंकर हर हर शंकर. கைலாஸ் மானசரோவருக்கு ஆதிசங்கருக்கு பிறகு அங்கு சென்று ஸ்ரீ ஆதிசங்கரை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்த ஒரே சங்கராச்சாரிய சுவாமிகள் தாங்கள்தான். தங்களின் அந்த அனுபவத்தினை கூறவும். இங்கிருந்து நேபாள் சென்றோம். நேபாளத்திலே தங்கியிருந்தோம். பாலபீரவர்கள் ஹைதராபாத்தில் தங்கியிருந்தார்கள் பூஜையை வைத்து கொண்டு. நாங்கள் எவ்வளோராமும் முயற்சி செய்து பார்த்தோம். இந்திய அரசாங்கத்தினாலே முடியவில்லை. பிறகு நேபாள அரசாங்கத்தின் மூலமாக அங்கே செல்வதற்கு ஏற்பாடு செய்து நேபாள் கவர்மெண்ட்டு அவர்களுடைய ஏரோப்ளைனை கொடுத்து விட்டு எது வரைக்கும் போகுமோ அதுவரை அங்கே கொண்டு சேர்ந்து விட்டு பிறகு பெரிய மலை ஏறணும். அந்த மலை ஏறி கீழே இறங்கின உடனே சீனா கவர்மெண்ட்டினுடைய காரெல்லாம் வந்திருந்தது. அங்கே அந்த காரில் அங்கேயே தங்கி பிச்சையெல்லாம் முடித்து கொண்டு அங்கேருந்து அந்த காரில் கிளம்பி நேராக கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்றோம். அங்கேயே வியாச பூஜையெல்லாம் செய்தோம். ஆனால் சங்கல்பம் செய்து கொள்ளவில்லை. அங்கேயே ஆதிசங்கரின் பிரதிஷ்டை செய்துவிட்டு அங்கேருந்து திரும்பி வந்து இங்கே வந்த உடனே இங்கேருந்து அதே போல் ஏர்பிளைன் வந்து ஐஸ் போய்விட்டது நேபாளத்தில். உடனே நேபாளத்துலேருந்து கிளம்பி ஹைதராபாத் வந்து விட்டோம் ஏரோப்ளைன் மூலமாக. இங்கே வந்து தான் சங்கல்பம் செய்தோம். சங்கல்பம் இங்கே, பூஜை அங்கே. இதுமாரி விசேஷமான பஞ்சமி வரை செய்யலாம் என்று இருக்கிறது. அதை வைத்து பஞ்சமிக்கு முதல் நாள் நாங்கள் அங்கே இருந்து ஹைதராபாத்தில் இருந்து சங்கல்பங்கள்லாம் எடுத்துக்கொண்டு விசேஷமாக பூஜைகளை 2 மாதம் விசேஷமாக செய்தோம். जय जय शंकर हर हर शंकर.